கொடைக்கானல்ல சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது பூம்பாறை மன்னூர்னு ஒரு கிராமங்கள் தான். இந்த பூம்பாறை கிராமம் கொடைக்கானல்ல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த அழகான மலைப்பாதையில பயணம் செய்யும் போது முதல்ல நாங்க பார்த்தது இந்த பழனி மலை வியூ பாயிண்ட் தான். இங்க இருந்து பார்த்தா பழனி மலை தெரியும்னு சொன்னாங்க. இங்க நிறைய மலைச்சுவடுகள் இருக்கிறதுனால எங்களுக்கு இதுதான் பழனி மலை அப்படிங்கிறது தெரியாம போச்சு. ஒருவேளை அந்த கிராமத்திலேயே வாழ்றவங்களுக்கு கண்டிப்பா இதுதான் பழனி மலைங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நாங்க அங்கிருந்து கிளம்பி பூம்பாறை கிராமத்தை நோக்கி பயணம் ஆரம்பிச்சோம். பூம்பாறைன்னு சொல்லும் போதே இந்த 3000 ஆண்டுகள் பழமையான குழந்தை வேலப்பர் கோயில் ஞாபகம் வரும். இந்த கோயில் சேர வம்சத்தை சேர்ந்த மன்னர்களால கிறிஸ்துவுக்கு அப்புறம் 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா கருதப்படுது. இங்க இருக்கிற முருகர் சிலை போகராலையும் சித்தராலையும் நவபாசத்தினால செஞ்சதா சொல்றாங்க. அதே போல அருணகிரிநாதர் பாடல் பாடிய இடமாகவும் இது கருதப்படுது. இங்க சுற்றுலா தலமா நினைச்சு வர்றவங்களும் வர்றாங்க. அதே போல இந்த பூம்பாறையில் இருக்கிற குழந்தை வேலப்பர் கோயிலை தரிசிக்கவும் பல பக்தர்கள் வராங்க. பொதுவாகவே இந்த கோயில் காலையில் 6 மணிலிருந்து நைட் 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் மட்டும் காலையில் 7 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்குது. இது ஃபுல் வீடியோவா நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.